என்னங்க உங்ககிட்ட 2 நிமிஷம் நேரம் இருக்கா? வாழ்க்கையில் சோதனை மேலே சோதனை, பிரச்சனை மேலே பிரச்சனை, இப்படியே இருந்தால் எப்படிங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக தான் இந்த கதை. மகத நாட்டை ராஜவர்மன் அப்படின்ற அரசர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அவரோட அம்மாவை மகா சக்தி வாய்ந்த மந்திரவாதி கடத்திட்டு போயிட்டார். நாட்டு மக்கள் கிட்ட இந்த ஊருக்கு நான் திரும்பணும் அப்படின்னா எங்கள் அம்மாவோட வருவேன், இல்லை அப்படின்னா என் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டை விட்டு அம்மாவை தேட கிளம்பிட்டார். தன்னோட அறிவு கூர்மையை உபயோகித்து அம்மாவும் மந்திரவாதியும் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அங்கே போனால் கோபத்தில் மந்திரவாதி ஒரு அம்மா மாதிரியே 100 அம்மாவை உருவாக்கிட்டாரு. இதில் யார் உன் நிஜ அம்மாங்கிறத கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு போ, 2 நிமிஷம்தான் நேரம், ஒருவேளை உன்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா உன் தலையை நான் வெட்டிடுவேன்னு சொன்னார். இது என்னடா இது, சோதனை மேலே சோதனை, பிரச்சனை மேலே பிரச்சனை, இப்படி ஒரு நிலைமை ஒரு ராஜாவுக்கு வரலாமா? ராஜா உத்து உத்து பார்க்குறாரு. அவர்னால என்ன பண்ண முடியல, தன்னோட தாய் எதுன்னே கண்டுபிடிக்க முடியல. நான் தான் சொன்னேனே மகா சக்தி வாய்ந்த மந்திரவாதி அப்படின்னுட்டு, என்னால் எங்கள் அம்மா யார் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல, என் தலையை வெட்டிடு மந்திரவாதியே அப்படின்னு உக்காந்துட்டார். மந்திரவாதி கத்தி எடுத்து அப்படின்னு வெட்ட போறாரு. ராஜவர்மா அப்படின்னு ஒரு குரல். அந்த அம்மா கண்ணில் தண்ணி. அந்த அம்மா தான் ராஜவர்மனோட உண்மையான அம்மாங்கிறத தன்னோட அறிவால் கண்டுபிடிச்சாரு அந்த ராஜா. மந்திரவாதியை பார்த்து, ஏய் முட்டாளே, நான் எங்கள் அம்மா யாருங்கிறது எப்போவோ கண்டுபிடிச்சிட்டேன், நீ அதுக்கு ஏதோ மந்திரம் வச்சு ஏதோ பண்ணுவேன் அப்படின்னுட்டு தான் உன் கண்ணு முன்னாடியே நான் எப்படி ப்ரூஃப் பண்ணேன் பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ மந்திரவாதி திகச்சு போய் நின்னாரு. மந்திரவாதி தலையை ராஜா வெட்டிட்டாரு. பார்த்தீங்களா டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹிருதயத்தில் அன்பு அப்படின்றது ஒன்று இருந்தால் மட்டும் போதும், உங்கள் வாழ்க்கையை அந்த அன்பே வழிநடத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு சத்குரு சொல்லியிருக்கார். அந்த ராஜா தான் அம்மா மேலே வச்ச அன்பால் தான் எவ்வளவு பிரச்சனை சோதனை வந்தாலும் அதை எல்லாத்தையும் உடைச்சு ஜெயிக்க முடிஞ்சுது இல்லையா? அன்புக்குன்னு தனி ஞானம் இருக்குது. நீங்கள் எப்போ ஒரு பிரச்சனை வந்தாலும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி.